நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். More Naturals. Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு 2 படம் ஹீரோவாக பண்ணிட்டோம், வில்லனாக பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து ப்ரோ இதெல்லாம் செட் ஆகாது எனக்கு, நீங்கள் நான் ஹீரோ ட்ராவல் பண்ணணும்னு நான் கஷ்டப்பட்டுருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு என்ன வில்லன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை புகழ் நீங்கள் வந்து பண்ணு, பொலிட்டீஷியன் பையனா ரொம்ப பணக்கார பையன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு இன்னும் சொந்தமாக 2 வீலர் கூட கிடையாது. கட்சியில் ரொம்ப ஊதியத்தொகை ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க, அதை வச்சு தான் குடும்பம் நடத்தணும். அம்மாவுக்கு கொஞ்ச நாள் கழித்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிது. அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான், அதுவும் சீனியாரிட்டி பிரகாரம் தான் கிடச்சிது. எங்கள் அப்பா எங்கேயும் ரெக்கமெண்டேஷன் போய் நிற்க மாட்டார். கலைஞர் சார்கிட்ட கூட அவர் எதுவுமே சொல்லலை. கலைஞர் சாராக பார்த்து தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து, என்னோடய திருமணத்துக்கு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அங்கே பார்த்து என் பையன் நல்லா இருக்கான், இவன் நடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானா, அவங்க கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லி, அப்புறம் மேக்கப் டெஸ்ட் வச்சு, அப்புறம் ஆடிஷன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு நிறைய பேரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு அப்படி சூஸ் பண்ணி தான் ஒரு வாய்ப்புமே கிடைக்கிது நமக்கு. அப்புறம் வந்து நான் கன்னடத்துக்குள்ளார கற்றுக்கலான்னு சொல்லிட்டு போய் ஆன்லைனில் கிளாஸ் சேர்ந்துட்டேன். ஆன்லைனில் கிளாஸ் சேர்ந்து பணம்லாம் கட்டி இது பண்ணால் அவர் கன்னடம் சொல்லி கொடுக்குறாரு. அது வந்து டெப்த்தாக இருக்குது. அப்புறம் எனக்கு ஒன்று மட்டும் எனக்கு அதில் தெரிஞ்சுது, என்னென்னா தமிழ் கிராமரும் கன்னட கிராமரும் சேம் தான். அவன் இங்கே வரான் அப்படிங்கிறது கன்னடத்துலேயும் அவன் இங்கே வரான் அவன் இங்கே அந்த மாதிரி எதுவும் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ கிராமர் வந்து சேம். ನಾನು ಯಾರಂತ ಸಮೀಕ್ಷಣಿ ಆದರೆ ಸ್ವಂತ ಜನಾನೇ ತೋರಿಸ್ಕೊಡ್ತೀನಿ ನೋಡು, ಅವನ್ ಮಾತ್ರ ಸಮೀಕ್ಷಲ್ಲ. சிரிப்பு, பெயின், சாக்ரிஃபைஸ், இது மாதிரியான மனுஷனோட பேசிக் எமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த எமோஷனை டச் பண்ணுற எல்லா படங்களுமே வந்து தமிழ் சினிமாவோட வெற்றி படங்களாக தான் மாறி இருக்கு. வாழையாக இருக்கட்டும், லப்பர் பந்தா இருக்கட்டும், அமரனா இருக்கட்டும். ஒரு விஷயத்தை பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் ஒன்றுமே கிடையாது, அதை விட பெரிய விஷயங்கள் இருக்குது, அதை விட பெரிய எனிமீஸ் உங்களுக்கு இருக்காங்கங்கிறத ரொம்ப பெயின்ஃபுல்லாக, ரொம்ப சோல்ஃபுல்லாக அந்த மக்களோட வாழ்வியலோடு சேர்ந்து சொல்கிற படம் தான் பராரி. இது வந்து 100% கனெக்ட் ஆகும். பராரி படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ஓகே. படம் போயிட்டு இருக்கும்போது எங்கே புகழ் பிரதர் காணமேன்னு பார்க்கும்போது கட் பண்ணால் கன்னடிகாவில் பேசிட்டு வராப்புல வேற மாதிரி இருக்குது. இப்போ நான் நேரில் பார்க்குறதுக்குமே ட்ரெய்லரை பார்த்ததுக்குமே அவர் தான் இவர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவருக்கு பதில் இவர் தான் உட்காந்துருக்காருன்னு கூட எனக்கு தெரியல, அது மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு படத்துக்குமே போடுறது, முந்திரி கார்டாக இருக்கட்டும், வாய்தாவாக இருக்கட்டும், அப்படின்னு எப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிப்பீங்க? ஒரு ரோல் வருது, உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதை அடாப்ட் பண்ணுறது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். நான் பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், நான் சூஸ் பண்ணுற இடத்துல இல்லை, நான் வாய்ப்பு தேடி எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கேன். ஐ கம் ஃப்ரம் அ வெரி மிடில் கிளாஸ் பேக்ரவுண்டு, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்புறம் தேட்டர் ஆர்டிஸ்ட்டு. அது தேட்டரில் நடித்து சினிமாக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் தேட்டருக்கு போனேன். தேட்டரில் நடிச்சிட்டு இருந்தப்போ கலைஞர் சார் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் வாய்தா வந்துச்சு. அப்புறம் இப்போது இவர் வந்து நம்ம எழில் சார் வந்து ராஜமுருகன் சாரோட அசிஸ்டண்ட், குக்கு, ஜோக்கர், ஜிப்சி, நேஷ்னல் அவார்டு வின்னர் ராஜமுருகன் சாரோட அசிஸ்டண்ட்டு. அவர் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி, எனக்கு வந்து ஒரு கைடு மாதிரி. அவர் வந்து எனக்கு, அவரும் வந்து இடதுசாரி சிந்தனையாளர், இடதுசாரி, அவர் கம்யூனிஸ்ட், அவர் எங்கள் அப்பாவும் கம்யூனிஸ்ட்டு. ஸோ அந்த லிங்கில் போய் நம்ம அவரை போய் பார்ப்போம். அது மூலமாக இவர் எழில் சாரும் வந்து எங்கள் கலை இலக்கிய பெருமன்றம் அமைப்பில் இருக்கார். ஸோ அப்படி போய் பார்க்கும்போது எழில் சார் தான் நமக்குள்ளார இருக்கிற அந்த ஜெகன்கிற கேரக்டரை வந்து கண்டுபிடிச்சது. எனக்கு வந்து ரொம்ப பயம் இருந்தது ஸ்டார்டிங்கில். நம்ம 2 படம் ஹீரோவாக நடிச்சிட்டோம், இப்போ வில்லனாக பண்ண சொல்கிறாங்க, டக்குன்னு இந்த சேஞ்ச் ஓவர் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு தான் மேலே வந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 படம் ஹீரோவாக பண்ணிட்டோம், வில்லனாக பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து ப்ரோ இதெல்லாம் செட் ஆகாது எனக்கு, நீங்கள் நான் ஹீரோ ட்ராவல் பண்ணணும்னு நான் கஷ்டப்பட்டுருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு என்ன வில்லன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை புகழ் நீங்கள் வந்து பண்ணு, எனக்கு என்னமோ அது உனக்கு நல்லா வரும்னு தோணுது, நான் ஒரு தடவை உனக்கு கதையை நரேட் பண்ணுறேன், அப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், நீ படி. அப்புறம் அவனோட பாடி லாங்குவேஜ், ஜெகன்கிற கேரக்டரோட பாடி லாங்குவேஜ், அதுக்கப்புறம் அவன் எப்படி நடிப்பான், அவனோட சைக்கோ ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதாவது மென்டல் தாட்ஸ் எப்படி இருக்கும், மென்டல் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி அப்புறம் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து அவர் கம்ப்ளீட்டாக சொன்னார் எனக்கு. அப்போ அவரோட பாடி லாங்குவேஜை தான் நான் வந்து அடாப்ட் பண்ணேன். அவர் நடித்து காட்டினது தான் எல்லாமே. ஜெகன் அது இன்னும் படம் ரிலீஸ் ஆகல, அதனால் அந்த கேரக்டரோட அட்வான்ஸஸ் வந்து நான் ரிவீல் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கிடையாதுன்னு வச்சுக்கிங்களேன். ஏன்னா ஸ்டில் அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணல, ஒரே ஃபோட்டோ மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ், அவன் எப்படி நடப்பான், எப்படி பிஹேவ் பண்ணுவான், எப்படி பார்ப்பான், எல்லாமே எழில் சாரோட பாடி லாங்குவேஜ், அதை வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் அதில் என்னென்னா எனக்கு அதில் சின்சியராக வந்து எஃபர்ட் போட்டேன் நான்.
என்னோட சைட்லேருந்து நான் அது பண்ணது அதுதான். திருவண்ணாமலையில் எங்களுக்கு ஒரு மாதம் ட்ரைனிங். வாய்தாவுக்கு வந்து ரெஜின் ரோஸ்ன்னு சொல்லி சென்னை தேட்டர் அகாடமி நடத்திட்டு இருக்காரு. அவரு ட்ரெயின் பண்ணார். இந்த படத்தில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் சுகுமார், அப்புறம் என்எஸ்டிலேருந்து அறிவு, இவங்க வந்து கிட்டத்தட்ட அதில் 2 படம் பண்ணது நான் தான். ஹீரோ வந்து தோழர் வெங்கடேசன் ஒரு படம் பண்ணியிருக்காரு, ஹரி. அப்புறம் சங்கீதா கல்யாண்குமார், அவங்க புதுசு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த படத்தில். அவங்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் இந்த படம் தான் செகண்ட் ரிலீஸ் ஆகுது. ஆனால் அந்த படத்தில் தான் ஃபஸ்ட் கமிட் பண்ணாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 30-40 ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே புதுசு. அதில் ஒரு 15-20 பசங்க வந்து ஸ்காலர்ஸ், ஆக்டிங் ஸ்காலர்ஸ், ட்ராமா ஸ்காலர்ஸ், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு திருவண்ணாமலையில் ஒரு மாதம் ஒரு வீடு எடுத்து, திருவண்ணாமலை தான் எங்களுக்கு லொக்கேஷன், அங்கே வீடு எடுத்து அங்கே தங்க வச்சு ரிஹர்சல்ஸ் கொடுத்தாங்க. அப்படி தான் நம்ம அதுக்குள்ளார போய் எஃபர்ட் போடுறோம். ஒன்றே ஒன்று தான், அது கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும் சிலை களிமண்ணாக போனால் சிலையாக மாறுறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், மோல்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி நம்ம போனால் போதும், அவங்க மோல்டு பண்ணிடுவாங்க. எவ்ரிபடி என்னோட இன்புட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நான் ஒன்றே ஒன்று தான், எனக்கு தேட்டர்லேருந்து வந்ததுனால எனக்கு ஒன்றே ஒன்று அங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு மொமெண்ட்லேயும் ஒரு சீன்லேயும் ட்ரூத்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூத்ஃபுல்லாக 100% இருக்க முடியுதான்னு நம்மளால சொல்ல முடியாது, பட் ட்ரூத்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணுங்க, அந்த கேரக்டருக்கு அந்த எமோஷனுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதை மட்டும் நான் ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். பட் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அடையாளம் கிடைக்கும் போது அப்போ எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்? இந்த ப்ராசஸ் கரெக்டு, இப்போ நம்ம போகிற ட்ராக் கரெக்டாக இருக்குது, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணணும்னு தோணுமா? லைஃபே ப்ராபபிலிட்டி தான் ப்ரோ. நம்ம டைஸை உருட்டிட்டு என்ன வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம டைஸை உருட்டுவோம், அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல. அதுதான் லைஃபோட உன்னதமே, லைஃபோட மேஜிக்கே அங்கே தான் இருக்குது. அப்போ தான் த்ரில்லும் இருக்கும். சிரமங்கள் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து என்ன சிரமம்னா, என்ன ஃபினான்ஷியலாக சிரமம் இருக்கும். அது நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நானும் ஃபேஸ் பண்ணியிருப்பேன், எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ண டெய்லி லைஃப்பில் எல்லாருக்குமே இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் சினிமாவில். அது ஓகே. அது இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய திரை குடும்பத்துலேருந்து வரோம்னா நமக்கு அது தேவையில்லை. பெரிய பணக்கார வீட்டிலேருந்து ஒரு பையனை வரோம்னாலும் அது தேவையில்லை. இப்போ நம்ம நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இது வந்து டைமும் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். நம்ம டைமை நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்கும். அதை தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் நீங்கள் கம்யூனிஸ்ட் சார், ஐ மீன் மகேந்திர சாருடைய மகன், அப்படி இருக்கும்போது இந்த மிடில் கிளாஸ் சொல்லும்போது நம்மளுக்கே கொஞ்சம் ஜர்க் ஆகுது. அப்படி இருந்து எப்படி மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க, க்ளீம் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு. அது எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு பொலிட்டிஷியன் பையனா ரொம்ப பணக்கார பையன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு இன்னும் சொந்தமாக 2 வீலர் கூட கிடையாது. கட்சியில் ரொம்ப ஊதியத்தொகை ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க, அதை வச்சு தான் குடும்பம் நடத்தணும். அம்மாவுக்கு கொஞ்ச நாள் கழித்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிது. அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான், அதுவும் சீனியாரிட்டி பிரகாரம் தான் கிடச்சிது. எங்கள் அப்பா எங்கேயும் ரெக்கமெண்டேஷன் போய் நிற்க மாட்டார், பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட மாட்டார். அவர் ஒரு நேர்மையான கம்யூனிஸ்ட். நேர்மையான கம்யூனிஸ்ட்னு ஏன்னு சொல்கிறேன்னா, மக்களுக்கு தெரியும் பொலிட்டிஷியன்னாலே மோசமானவன் தான்டா, ஏன் கம்யூனிஸ்ட்டில் தப்பு பண்ணுறவங்க இல்லையா அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணி பேசுவாங்க. பட் வந்து நல்லக்கண்ணையா எப்படி எளிமையாக இருந்தாரோ அது மாதிரி தான் எங்கள் அப்பாவும் ரொம்ப எளிமையான மனிதர். சினிமாலேயே அவருக்கு நிறைய பேரை தெரியும், ஆனால் எங்கேயுமே என்னை கூட்டிகிட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது. கலைஞர் சார்கிட்ட கூட அவர் எதுவுமே சொல்லலை. கலைஞர் சாராக பார்த்து தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து, என்னோட திருமணத்துக்கு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அங்கே பார்த்து என் பையன் நல்லா இருக்கான், இவன் நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானா, அவனை கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லி, அப்புறம் மேக்கப் டெஸ்ட் வச்சு, அப்புறம் ஆடிஷன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு நிறைய பேரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு அப்படி சூஸ் பண்ணி தான் ஒரு வாய்ப்புமே கிடைக்கிது நமக்கு. இதுவுமே ரெஃபரன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே வரல. ஆமாம், இது வரைக்கும் வரல. இந்த படம் தான் ராஜமுருகன் சாரை பார்க்க போகும்போது எழில் சார் அவரோட அசிஸ்டண்ட்டு ஜிப்சியில், அதை பார்த்துட்டு எழில் சார் தான் அந்த ஜெகன் கேரக்டரை எனக்குள்ளேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஓகே. அதுதான் இப்போ நம்மளுக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த நடிகர், இந்த இயக்குனர், இவங்க கூடலாம் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு. அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பெரிய நடிகர் இல்லை டேரக்டருக்குலாம் அப்ரோச் பண்ணி ஏதாவது வாய்ப்பு கேட்டிருக்கீங்களா? அங்கே நடந்த சுவாரஸ்யமான மூமெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நம்ம ஹெச் வினோத் சார்கிட்ட கூட போய் கேட்டேன். அவரை தான் சொன்னார், தம்பி நீ ஹீரோவாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க, எதுக்குடா வந்து கேரக்டர் ரோல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ இதே ட்ராவல் பண்ணு, நீ சிரமப்படாத, சிரமங்கள் இருக்க தான் செய்யும், நீ இப்படியே ட்ராவல் பண்ணு, புகழ் படம் வருது அப்படின்னா இது ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பாராஞ்சித்தன்ட்ட போயிருக்கேன். அது ஒரு சூழல் அமையணும்ல. இப்போது பராரி வந்து அது அமையுது. நம்ம யாரையுமே வந்து இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்லாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் அது ஒரு சூழல் அமையணும். ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ண ஆடிஷன் வந்து பாலாஜி சக்திவேல் சாரோட படம் வழக்கியன் 18 அந்த ஆடிஷன் தான் நான் அட்டன் பண்ணேன் காலேஜ் டைமில்.
அதுக்கப்புறமா வந்து அது மாதிரி நிறைய சங்கர் சார் ஆஃபீஸ் போயிருக்கேன், நிறைய கிட்டத்தட்ட வெற்றிமாறன் சார் ஆஃபீஸ் போயிருக்கேன், பாலா சார் ஆஃபீஸ் போயிருக்கேன். நான் போய் ஏறாத ஆஃபீஸுகளே இல்லை. பாலு மகேந்திரா சார்கிட்ட ஒரு 6 மாதம் சும்மா ஆஃபீஸ் பாய் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அது மாதிரி நானாக அப்படியே ட்ரை பண்ணி ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு பண்ணுறது தான். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டாக்கோ ட்ராமாவில் நடிக்க கூப்பிட்டாங்க மக்கள் டிவியில், கவிதா பாரதி சார்னு சொல்லிட்டு. நான் அவரை வந்து அங்கிள் தான் கூப்பிடுவேன், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட். அவர் தான் ஃபஸ்ட்டு நான் கேமரா முன்னாடி நிற்க வச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கலைஞர் டிவியில் ஜெரால் சார் வந்து கூப்பிட்டு ஒரு சீரியல் ஒன்று பண்ண சொன்னார். அதில் செகண்ட் ஹீரோவாக பண்ணேன். அதுக்கப்புறம் கலைஞர் சார் கூப்பிட்டு சினிமாவில் ஹீரோவாக போட்டார். அதுக்கப்புறம் வாய்தா கிடச்சிது, பராரி கிடச்சிது. அப்படியே கொஞ்சம் குட்டி குட்டியாக அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒவ்வொன்றா கிடச்சிட்டு. செயின் ரியாக்ஷன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டைம் வந்து எக்ஸ்டெண்டட் டைமில் அப்படி வந்து புரியுது. நீங்கள் டைம் லேப்ஸ் போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, பட் ஆனால் இது நடக்க ஒரு ப்ராசஸ் இருந்திருக்கு. லைக் சன் டிவி சீரியல்லையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த முத்துப்பாண்டி கேரக்டர் பண்ணி நம்மளுக்கு எப்படி ரியல் லைஃப்பில் வந்து முத்துப்பாண்டி ஒரு கேரக்டர் சொன்னும் போது நம்மளுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் டெலிவிஷனில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க. அந்த டைம் நடக்கும்போது நம்மளுக்கு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ நம்ம இன்னும் ஆடியன்ஸு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போய் நுழையிறதுக்கு சீரியல் வந்து மிகப்பெரிய ஒரு வெப்பனாக இருக்கும். அப்போ அதை யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு இதாக நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி தான் ப்ரோ. எனக்கு நான் வர வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். நான் போய் இங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்னு போய் நின்ன இடத்துலலாம் வாய்ப்பு கிடைக்கல, பட் அதுவாக தேடி வரும். இப்போ கவிதா பாரதி சார் தான் ரெஃபர் பண்ணார் சன் டிவியில், இவன் கரெக்டாக இருப்பான் அந்த பையன், அவனை வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் ராஜ் பிரபு சார்னு ஒரு ரைட்டர் இருந்தார், அதில் அவரு தான் கூப்பிட்டு இந்த கேரக்டர் நான் வந்து இப்படி தான் போயிருந்தேன், ஃபார்மல்ஸில் போயிட்டு டக்கின்லாம் பண்ணிட்டு. அப்புறம் ஏன்னா வந்து வேற ஒரு கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வேஷ்டி சட்டை கட்டிட்டு வான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தாடி வளர்த்துக்க சொன்னாங்க. அப்படி டைரக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். இப்போ பொதுவாக இப்போ நம்ம ஒரு ஆக்டிங் ஃபேஸஸில் போகும்போது ஒரு பாயிண்டில் சேச்சுரேட் ஆகி இதுக்கப்புறம் முடியல அப்படின்னு சொல்லி நம்ம தோண்டு போயிருக்கோம். அப்போ யாராவது உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்களா வீட்டில் ஏதாவது சொல்லி இல்லை எப்படி ஏதாச்சும்? ஏன்னா சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் ஒரு ஆள் மட்டும் சினிமா நோக்கி ஓடுறீங்களா, இல்லை வீட்டில் யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்க? வேறு யாருமே சினிமாவில் இல்லை ப்ரோ. நான் வந்து ஃபஸ்ட் ஜென் சினிமாவில். என் ஃப்ரெண்ட்ஸு தான் ப்ரோ எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு, ஃபினான்ஷியலாகவும் சரி. அப்புறம் என்னோடய ஒய்ஃபு, அதுக்கப்புறம் என்னோடய அம்மா அப்பா. யாருமே வந்து நான் தான் அடிக்கடி சோர்ந்து போய் நான் தான் டவுன் ஆகிப்பேன். அப்புறம் என் சிஸ்டர் ஒருத்தவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, அவங்க என்னோடய கூட பிறந்த தங்கச்சி, அவங்க எல்லாருமே வந்து கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு. நான் துவண்டு போய் உட்கார நேரங்களில் எல்லா நேரத்துலையும் அவங்களுக்கு தான் கால் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுவேன். அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க, முடியும் நீ கவலைப்படாத வரும்னு. அது வாட் டு சே, நம்ம நடிக்கிற படங்கள் எல்லாமே ரொம்ப லேட்டாக ரிலீஸ் ஆகுது. முந்திரிக்காடும் லேட்டாக ரிலீஸ் ஆச்சு, நடுவில் கொரோனா 2 வருஷம் வந்துருச்சு. இப்போது ஏன்னா நம்ம முதல்ல வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் படத்தில் போய் நடிக்கிறதுக்கு முடியாதுல்ல. கமர்ஷியல் படத்தில் நம்ம போய் கேட்டால் சின்ன கேரக்டர் கொடுப்பாங்க. ஆமாம், அதுவும் வருமா வராதுன்னு தெரியாது கடைசியில். அதுக்கு வந்து நான் வந்து சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் மெயின் கேரக்டர் பண்ணுறேன்னு சொல்லி இப்படி நம்ம சூஸியாக போகும்போது கமர்ஷியலாக இல்லாமல் சின்ன பட்ஜெட்டில் பண்ணுற கொஞ்சம் பட்ஜெட்டில் பண்ணுற படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான அதோட பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் வருது. ஆனால் வந்ததுக்கப்புறம் நமக்கு அதை பார்த்தவங்க எல்லாரும் நமக்கு வந்து ஒரு கிரெடிட்டை கொடுக்குறாங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ துவண்டு போகிற சமயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நானே என்னை மோட்டிவேட் பண்ணிக்க மாட்டேன். அது எனக்கு தெரியாது. எதாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 10-15 பேர் இருக்காங்க. நான் வளர்ந்துருக்கேன், நான் இந்த அளவுக்கு இதில் தாக்கு பிடிக்க முடியுது, இவ்வளோ ஃபினான்ஷியல் பிரச்சனைகளோட இவ்வளோ டைம் எக்ஸ்டெண்ட் ஆகி இவ்வளோ நாட்கள் ஆகி தாக்கு பிடிக்க முடியுதுன்னா அதுக்கு என் காரணம் ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ஸும் அம்மா அப்பாவும் தான். சூப்பர், பரவாயில்ல. இது மாதிரி அமைதி பிளெஸிங் தான். ஆமாம், ஏன்னா சில விஷயம் சொல்கிறதுக்கே சில பேர் வேடா அப்படின்றாங்க டக்குன்னு, அதுவே பிளெஸிங் தான். அண்ட் இதை தாண்டி பராரியை பற்றி சொல்லுங்க பிரதர், எங்கே நடந்தது, லொக்கேஷன், அதை பற்றி டீட்டெயிலாக. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை லைஃப், அதோட மக்கள், அதை சார்ந்த ஒரு வாழ்வியலான ஒரு படம். அங்கே இருக்க மக்கள் வந்து ஒரு 6 மாதம் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் பெங்களூருக்கு வேலை தேடி போவாங்க. அதான் பராரினாலே மைக்ரண்ட்டுங்கிறது தான் அர்த்தம். அங்கே தேடி வர்றப்ப இங்கே ஒரு சில பிரச்சனைகளோடு அங்கே வருவாங்க. அங்கே வரப்போ அவங்க சந்திக்கிற பெரிய பிரச்சனைக்கு காரணமாக நான் இருப்பேன். அந்த ஜெகன்கிற கேரக்டர் இருக்கும். அதுதான் பராரி படத்தோட பேக்ரவுண்டு. அவரோட சார் எழிலோட டைரக்டர் எழிலோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள், அவர் பார்த்த மனிதர்கள், அவர் சந்தித்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் அந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்காரு. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே அந்த பெங்களூர் சைட்லேயும் நீங்கள் போய் லொக்கேஷன் அது நான் வந்து இந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு 10 days அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நான் பாபா பிளாக் ஷிப், அப்புறம் அன்னபூர்ணின்னு சொல்லிட்டு நயன்தாரா மேம் படம் இல்லை, இன்னொரு படம், அது பேரும் அன்னபூர்ணி. அது வந்து இதில் இருந்தது, கான்ஃப்ளிக்டில் இருந்தது. அந்த படத்தில் நான்
அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். பாபா பிளாக் ஷிப்லையும் ஒர்க் பண்ணேன். இந்த படத்தில் நான் ஒரு 10-15 நாள் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொரோனா அஃபெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் என்னால் அதில் வேலை செய்ய முடியல, கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால. பெங்களூரில் ஹோசூர் பக்கத்தில் ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரியில் தான் என்னோடய போர்ஷன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணாங்க. இப்போ பொதுவாக அந்த மாதிரி இடத்துல நடக்கும்போது அந்த ரியல் டைம்ஸ் அந்த லைக் அது ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு பர்சனலாக இந்த கேரக்டர்ஸ் இப்படிலாம் நடந்திருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுவோம்ல, அதெல்லாம் கேள்விப்பட்டு இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சுற்றி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண தோணுச்சா லைக் ஏதாச்சும்? இல்லை, இப்போ அரசியலில் நமக்கு அரசியல் குடும்பம், அப்பா வீட்டிலே லைப்ரரி வச்சுருப்பாரு. எனக்கும் கொஞ்சம் புத்தகம் வாசிக்கிற பழக்கங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவேன். அந்திமலை மாதிரி புத்தகங்களில் என்னோடய சின்ன ஆர்டிகல்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த இதனால அந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதை பற்றின ஒரு ஒரு புரிதல் இருந்தது. இப்போ முந்திரிக்காடு வந்து ஆணவ கொலை பற்றின படம். வாய்தா வந்து கோர்ட் எப்படி வந்து எளிய மக்களை வந்து வஞ்சிக்குதுங்கிறத பற்றின படம். இதை பற்றின சின்ன சின்ன அறிவுகள் இருக்குது. பட் நம்ம வந்து இது வந்து நம்ம இந்த கேரக்டரை வந்து நம்ம டோட்டலாக லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு கேரக்டர் கன்னடம் பேசுகிற ஒரு கேரக்டர், அவன் வந்து ரொம்ப வில்லனிக்காக இருக்க போகிறான். அந்த கேரக்டர் நான் லைஃப்பில் சந்தித்ததே கிடையாது. நானும் வந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டால் டைரக்டர் வந்து ரெஃபரன்ஸே கிடையாது அப்படின்ட்டாரு. நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்கட்டாங்களா? அப்படின்னு சொல்லலை, ரெஃபரன்ஸே கிடையாது, இது நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னாரு. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்துட்டு ராம்கோபால் வர்மா சாரோட உதயம்னு ஒரு படம் இருக்குது, நாகார்ஜுன் சார் ஹீரோன்னு நடிச்சார். அதில் ஒரு வில்லன் வந்து ரகுவரன் சார், அதில் செகண்ட் வில்லனாக ஒருத்தர் வருவாப்பில். அவரோட பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் பெக்யூலியராக இருந்தது. அதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன். மற்றபடி இதுக்கு அவர் சொல்லி கொடுத்தது தான். அதில் என்னோட தாட் ப்ராசஸை மட்டும் நான் போட்டேனே ஒழிஞ்சு அதில் என்ன எல்லா பாடி லாங்குவேஜுமே டைரக்டர் சொன்னது தான். பட் அந்த லாங்குவேஜஸ்னு ஒரு இருக்கும் ப்ரோ, அது எப்படி அது வந்து கன்னடம். சார் வந்து டைரக்டர் வந்து கன்னடம் கற்றுக்குங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து நான் கன்னடத்துக்குள்ளார கற்றுக்கலான்னு சொல்லிட்டு போய் ஆன்லைனில் கிளாஸ் சேர்ந்துட்டேன். அப்போது கொரோனா டைம். அப்போது ஆன்லைனில் கிளாஸ் சேர்ந்து பணம்லாம் கட்டி இது பண்ணால் அவர் கன்னடம் சொல்லி கொடுக்குறாரு. அது வந்து டெப்த்தாக இருக்குது. அப்புறம் எனக்கு ஒன்று மட்டும் எனக்கு அதில் தெரிஞ்சது என்னென்னா, தமிழ் கிராமரும் கன்னட கிராமரும் சேம் தான். அவன் இங்கே வரான் அப்படிங்கிறது கன்னடத்துலேயும் அவன் இங்கே வரான் அப்படின்னா வரான், அவன் இங்கே அந்த மாதிரி எதுவும் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ கிராமர் வந்து சேம். அதை வந்து பிடிச்சிட்டு அப்புறம் டைலாக் எல்லாம் வந்து கன்னடத்தில் மாற்றி கொடுங்கன்னு சொல்லி எல்லா டைலாக்கையும் வந்து கன்னடத்தில் மாற்றிட்டு அப்புறம் டைலாக்கை ஃபஸ்ட்டு பைஹார்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பைஹார்ட் பண்ணிவிட்டு டைலாக் வந்து ஓப்பன் பண்ணால் ஃப்ளோவாக வர மாதிரி பைஹார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எமோஷன்ஸ் போட்டு அதுக்கு மேலே பாடி லாங்குவேஜை போட்டு இது கேமரா முன்னாடி போய் நின்னா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டோம் ஏற்கனவே. ஸோ அது நம்மளால் ஈஸியாக பண்ண முடிஞ்சது. புரியுது. இப்போ பீங் ஆர்டிஸ்ட் இப்போ அந்த இடத்துல போய் நிற்கும் போது உங்களுக்கு என்ன சிரமம் பார்ப்பீங்க ப்ரோ? இப்போ நம்ம பண்ணுறது ஓகே, ரிஹர்சல் பண்ணுறோம் எல்லாம் ஓகே, பட் ஆனால் அது ரியல் டைம் அங்கே நிற்கும் போது களத்தில் நிற்கும் போது அது நம்ம பண்ணுறது வருமா அந்த பாயிண்டில், இல்லை சுலபமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க? அதுக்கு தான் ப்ரோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது மறுபடியும் பண்ண வந்துடும். ஆமாம், நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளார இப்போ நீங்கள் எல்லா ஆர்ட்டுமே எடுத்துக்கோங்களேன், ஸ்பீச் எடுத்துக்கோங்க, பெயிண்டிங் எடுத்துக்கோங்க, சிங்கிங் எடுத்துக்கோங்க, அது பண்ண நமக்கு அதுக்குள்ளார நம்ம போயிடுவோம். இல்லை நம்ம ஒரு பாயிண்டில் பெட்டராகுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இம்ப்ரோவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம்ல, அதில் எது நம்ம பண்ணலாம், இந்த வெர்ஷன் அந்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு குழப்பம் இருக்கும்ல. திடீர்னு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறேன், இப்போ டேரக்டர் வந்து நீங்கள் பண்ணுற வெர்ஷனை பார்த்துட்டு எனக்கு வேறு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னும் போது அந்த பாயிண்டில் நம்மளுக்கு ஏதாவது தோணுமா, இல்லை ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவோமா நம்ம நிறைய? லக்கிலி 3 படத்துலையுமே எனக்கு அந்த மாதிரி அமையல. ஏன் அமையல அப்படின்னாக்கா, அவங்களோட மீட்டரை ஏற்கனவே அவங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. 3 டைரக்டருமே இதான் மீட்ரு, கத்தணும்னா இப்படி தான் கத்தணும், சத்தமாக சர்ட்டிலாக பேசணும், இதுதான் சட்டிலாக பேசணும், இதுக்கு மேலே வந்து மீட்ரு வேணாம்னு சொல்லி அந்த மீட்டரை லாக் பண்ணி இதான் எமோஷன்றதை எங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்த படங்கள் அது அமைதான்னு தெரியல. ஸ்பாட்டுக்கு போய் பண்ணும்போது அதுக்கு நாங்கள் ட்ரெயின் ஆகி தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு தேட்டர்லேயே சொல்லிக் கொடுக்கும்போது எமோஷனோட எக்ஸ்ட்ரீம் லெவல் லோ லெவல் ரெண்டுத்துலையுமே ட்ராவல் பண்ண விட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரீமாக கத்தி அழுகிறதுக்கும் சொல்லி கொடுத்துருவாங்க, ரொம்ப சட்டிலாக கண் கலங்கி நடிக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ எங்களால் எல்லா லெவல்லையுமே ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்துட முடியும் தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால. அண்ட் இப்போ படத்தில் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கா? இப்போ பராரி வந்துட்டு பிளாங்காக ஒருத்தவங்க வந்து போஸ்டரை பார்த்து ட்ரெய்லரை பார்த்துட்டு இதில் ஏதோ சம்திங் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி உள்ளே வந்தால் சர்ப்ரைசிங்காக. இது வரைக்கும் இந்திய சினிமா பேசாத அரசியலை பராரி பேசுது. இன்னைக்கு உலகம் பூரா மைக்ரன்ஸோட ப்ராப்ளம் மிகப்பெரிய ப்ராப்ளம். நீங்கள் பெங்கால் பிரச்சனை, இலங்கை பிரச்சனை, அப்புறம் வந்து இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை, தொடர்ந்து மைக்ரன்ஸை வந்து மனிதர்களாக மதிக்காமல்
அவங்கள வந்து அழிவு சக்தியாக மட்டுமே இந்த சிஸ்டமும் இந்த அரசாங்கமும் பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசுகிற படம் தான் இந்த படம், இந்த பராரி. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னென்னா, இதில் நான் ஹீரோ இவங்களை தவிர்த்து எல்லாருமே புதுமுகங்கள். ஆமாம். ஆனால் படம் பார்த்த எல்லாருமே ட்ரெயின்ட் ஆர்டிஸ்டாக இருக்காங்க, எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேமராமேன் சார் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கா, ஸ்ரீதர் சார். இந்த படமே வந்து ஆர்டிஸ்டோட படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் நடந்த விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் சொல்லலாம். என்னை விட வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு அவங்க சார்ந்த அந்த குரூப் பசங்க இருந்தானுங்க. ஜிப்சி பாரதி, வைரவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், அதுக்கப்புறம் வந்து திருப்பதின்னு ஒரு பையன், அப்புறம் என் கூட வந்து சௌந்தர்யான்னு ஒருத்தவங்க நடித்தாங்க, வினிதான்னு ஒருத்தவங்க நடித்தாங்க, அதுக்கப்புறம் என் கூட வந்து ராக்கின்னு ஒரு பையன் நடித்தாப்புல. அவர் வந்து இப்போ கன்னடத்தில் ஹீரோ ஆகிட்டார். December 6th ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. என் கூட என்னோட அடியாள் மாதிரி வருவார் அவர் நடிச்சாரு. இல்லை, எனக்கு என்ன நினைக்கிறேன் ப்ரோ, இப்போ மேபி அதுலேருந்து உங்களுக்கு டோர்ஸும் ஓப்பன் ஆகும்னு தோணுது. மேபி ஏன்னா இந்த லாங்குவேஜை பேசுகிறப்பல அது இன்ஃப்ளூயன்சி இருக்குது, கற்றுட்டாருன்னா டக்குன்னு அப்படிலாம் நடந்தால் நல்ல விஷயம் தான். நம்ம எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஸோ அவங்களுக்கு கஷ்டம். அவங்கள காலையில் கரும்பு வெட்ட கூப்பிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பாதி நேரம் கரும்பு வெட்டணும், அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யணும், கரும்பை கட்டணும், ஜூஸ் ஃபேக்ட்ரிலையும் வந்து வேலை செய்யணும். இதுக்கெல்லாம் ரிஹர்சல் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் சும்மா நம்ம ஒரு 2 ஷாட்டு தான் எடுப்பாங்க, பட் அதுக்கு லைவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ மெனக்கட்டாங்க. இதில் ரொம்ப ஈஸியாக நடிச்சதுன்னு பார்த்தா நான் தான். எனக்கு வேலையே கிடையாது. தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அடிச்சு உடைக்கிறது. ஒரு ஃபைட்டில் மட்டும் ஹீரோயின் அடிப்பார், அப்போ மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ரிஹர்சல் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான். அவங்க தான் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இதில் கேமராமேனும் டைரக்டரும் தான் பயங்கர சிரமம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் சரியான சிரமம். வெயில் கொளுத்தி எடுத்துடும் திருவண்ணாமலையில். எனக்கு எல்லாமே க்ளோஸ்டு ஸ்பேஸு. அங்கே வந்து ஒரு போஸ்டர் கூட இன்னர்ஸ் போட்டுட்டு ஒரு போஸ்டர் எடுத்துருப்பாங்களா ப்ரோ, லைக் அது ஹரிசங்கர் அவரை வச்சுட்டு. ஆமாம், அது ரிவீல் பண்ண முடியாது. பயங்கரமாக இருக்கும். ஆமாம், ஓகே, அதுதான் இந்த படத்தோட சோலே. ஸோ அந்த படம் வந்தோன்னா அது நம்ம பார்த்துட்டு ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் வீக் வரும் படம், வந்து வெற்றி படமாக அமையும். மறுபடியும் நீங்கள் எங்களை கூப்பிட்டு டீமாக போயிட்டு எடுப்பீங்க. சரி, இல்லை பிரதர், இப்போ நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகணும், அப்போ தான் அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இப்போ வர தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா படங்களும் படம் பார்த்துட்டு, இப்போ கங்குவா இருக்கட்டுமே ஒரு சில படங்கள் பார்த்துட்டு விட கனெக்ட் ஆகலை, படத்தில் வந்து கதை ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ பராரி மாதிரி ஒரு படம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆடிட்டிங் மொமெண்ட்டாக க்ரியேட் பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு ஃபேக்டர் வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? நீங்கள் சிரிப்பு, பெயின், சாக்ரிஃபைஸ், இது மாதிரியான மனுஷனோட பேசிக் எமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த எமோஷனை டச் பண்ணுற எல்லா படங்களுமே வந்து தமிழ் சினிமாவோட வெற்றி படங்களாக தான் மாறி இருக்கு. வாழையாக இருக்கட்டும், லப்பர் பந்தாக இருக்கட்டும், அமரனாக இருக்கட்டும். இப்போ தமிழ் சினிமா வந்து ரொம்ப சரியான லீக்ல ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கு. போன வருஷம் வந்து படமே இல்லைன்னு ட்ரால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தமிழ் சினிமா என்ன போயிட்டு இருக்கு, மலையாளத்துலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருக்கு. அப்போ பேசிக் எமோஷன், இப்போ நீங்கள் அமரனில் வந்து சாக்ரிஃபைஸ், லவ்வை பற்றி பேசுது. லப்பர் பந்து வந்து சிரிப்பு, காமெடி, அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதோட லைஃப் அப்படி பேசுது. வாழை வந்து சரியான பெயின். இப்போ அந்த மாதிரியான ஒரு பெயினை கேரி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு படம் தான் இது. ஒரு விஷயத்த பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் ஒன்றுமே கிடையாது, அதை விட பெரிய விஷயங்கள் இருக்குது, அதை விட பெரிய எனிமிஸ் உங்களுக்கு இருக்காங்கங்கிறத ரொம்ப பெயின்ஃபுல்லாக, ரொம்ப சோல்ஃபுல்லாக அந்த மக்களோட வாழ்வியலோட சேர்ந்து சொல்கிற படம் தான் பராரி. இது வந்து 100% கனெக்ட் ஆகும். ஓகே, வாழை எப்படி நமக்கு கனெக்ட் ஆகுது? சின்ன வயசு எங்கேயோ திருநெல்வேலியில் வாழை தூக்குற பையனை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம இங்கே அழுகுறோம்ல, கிளைமேக்ஸில் அழுகுறோம்ல. எப்பயோ நடந்த விஷயம், 10 வருஷத்துக்கு முன்னாடி முகுந்த் வரதராஜன் இறந்து போனார், அதை நம்ம இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்த்து அழுகுறோம்ல. அந்த மாதிரியான ஒரு கனெக்ட் இந்த படத்தில் உறுதியாக இருக்கும். கண்டிப்பாக கனெக்ட் பண்ண முடியும். தினசரி மக்கள் அப்படி போயிட்டு இருக்காங்கனால அது நம்மளுக்கு இன்னும் கனெக்ட் ஆகும். அதான் இங்கேருந்து அங்கே மைக்ரெண்ட்டாக போகிறது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் மைக்ரெண்ட் தான். எங்கள் அப்பா வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காக தஞ்சாவூர்லேருந்து மைக்ரெண்ட் ஆகி வந்தார். எங்களோட மூதாதையர்கள் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்ததா சொல்கிறாங்க. ஓகே, இப்படி வந்து எல்லாரும் உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா ஒரு இடத்துலேருந்து வந்திருப்பாங்க. இதில் வந்து சென்னையில் மட்டும் 1 கோடி பேர் கிட்டத்தட்ட வந்து அதில் பாதி 60-70% வந்து மைக்ரண்ட்ஸ் தான் எல்லாருமே. நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க. அப்போது அதோட பெயின் இருக்குல்ல. நீங்கள் கொரோனா டைமில் 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காங்கல்ல, சைக்கிளில் போயிருக்காங்கல்ல. அப்போ அதோட பெயினை வந்து சொல்லும் போது இந்த படம் வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இதில் வந்து ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர், அந்த பாகுபாடெல்லாம் இருக்கவே இருக்காது. ஓகே, நீங்கள் நிறைய அந்த பராரி படத்தை பற்றி சொன்னீங்க. அதில் அந்த கன்னடா லாங்குவேஜ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு வர பண்ணியிருக்கீங்க. இல்லை ஒரு சாம்பிள் ரியலாக பார்த்துக்கணும்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் ஒரு ஐப்பை கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். அதான் நான் ட்ரை பண்ணுறேன்.
பட் அந்த ஸ்லாங் கரெக்டாக வருதான்னு தெரில. பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம், ஏன்னா பெரிய விஷயம் அது. அதுவே ஓகே, கன்னட நண்பர்கள் வந்து எதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கணும். ஓகே ಓಕೆ, ನಾನು ಯಾರಂತ ಸಮೀಕ್ಷಣಿ ಆದರೆ ಸ್ವಂತ ಜನಾನೇ ತೋರಿಸ್ಕೊಡ್ತೀನಿ ನಾನು ನೋಡು, ಅವನ್ ಮಾತ್ರ ಸಮೀಕ್ಷಲ್ಲ. என்ன ப்ரோ ஒரு அன்னியன் மாதிரி பட்டுன்னு வந்து அதுதான் ப்ரோ, அங்கே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். பட் இதுவே வந்து ஐம் நாட் ஷுவர் அபவுட் த லாங்குவேஜ், ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஓகே, அர்த்தம் தானே ப்ரோ இது? அது வேணாம் ப்ரோ, அது வேணாம். ஓ, மெயின் டைலாக் இருக்குமோ? அது அது ரிவீல் பண்ண வேணாம், ஏன்னா படம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. டன் டன். ஓகே, நான் கன்னட நண்பர்கிட்ட நீங்க பாருங்க ப்ரோ. அதான் கன்னட நண்பர்கிட்ட கேட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லிடுறேன். ஐயோ, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நிறைய விஷயம் தேங்க்யூ ஸோ மச். ஸோ படம் வந்ததுக்கப்புறம் படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக அது அப்புறம் பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. எனக்கு எஸ்எஸ் மியூசிக் வந்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். காலேஜ் படிக்கும்போது எஸ்எஸ் மியூசிக் சேனலில் தான் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம். அது எனக்கு ரொம்ப வைபாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி, வியூவர்ஸ்க்கும் பெரிய நன்றி, க்ரூக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீண்ட நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். மான் நேச்சுரல்ஸ். கான்டாக்ட் ஃபார் மோர் டீடைல்ஸ். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.